24 டிகிரின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 24 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் கட் ஆஃப் ஆகிருக்கும். 16ன்றது கட் ஆஃபே ஆகாது, கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த கண்டினியூஸாக ஓடும்போது நம்ம இந்த ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரேக் நம்ம இது வந்து 25 ஆம்ஸ் தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது வேல்யூ வந்து அதிகமாக போட்டுருவாங்க, 40 ஆம்ஸ் அந்த மாதிரி ட்ரிப் ஆகாது. 40 ஆம்ஸ்லாம் போனால் ட்ரிப் ஆகாது. இந்த ஒயர் வந்து ஒன்னோட மெல்ட் ஆச்சுன்னா டச் ஆகும்போது ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப் ஆகாது. அப்போ ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஒயர் இந்த ஏசியில் வரும்போது ஒன்று பத்திக்கும். அது தீ பிடிக்கும் போது இதில் உள்ள கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது அந்த கேஸ் வந்து எரியிற எதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து எப்படி சொல்றா ரொம்ப ஒரு மூச்சு திணற அளவுக்கு நமக்கு ரொம்ப டீப் ஸ்லீப் தெரியாது. மூச்சு வந்து ரொம்ப திணறும் நமக்கு தெரியாது. அதுக்கு எழுச்சிக்க முடியாது, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அந்த மாதிரி எழுச்சி வெளில வரணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி கூட பண்ண முடியாது. ரொம்ப டீப்பா தூக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மூச்சு தனி ரொம்ப இதுவாயிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போறாங்க. இப்போ ஒரு ரூம்ல அப்படி நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் தான் ஒரே ரூம்ல இருந்தாங்கன்னா எவ்வளவு பேர் வரைக்கும் அப்படி அதிகபட்சம் இறந்துருக்காங்க? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 5 பேர் இறந்துருக்காங்க ஃபேமிலி. R22ன்றது ப்ரெஷர் லெவல் கம்மி, 70 PSI 70 PSI தான் ப்ரெஷர் இருக்கு. R32 R410 கேஸ்ன்ற அட்வான்ஸாக வந்திருக்கு. ஓசோன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, கிரீன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா ஓசோன் வந்து ஓட்டை ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து R22 பேன் பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த 22 கேஸ்ன்றது இந்த இப்போ வர கேஸோட பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பாதிப்பு கிடையாது உடம்புக்கு. பட் இப்போ வர R32 R410ன்றது ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 2 மடங்கு ஜாஸ்தி. 150 PSI இப்போ வர கேஸு, முன்னாடி இருந்த கேஸ் வந்து 70 PSI. 150 PSI போது டபுளாக இருக்குது கேஸ். ஸோ அதே மாதிரி என்ன, இது வந்து ஃபயர் ஆகக்கூடிய இது வந்து அதை எரியக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் அதிகம். அந்த R22 வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எரியக்கூடிய வாய்ப்பு. எது சேஃப்டி? முன்னாடி வந்த கேஸ் தான் சேஃப்டி. பட் அது வந்து என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஓசோனுக்கு வந்து நம்ம எது பாதிப்பு இருக்கு அப்படின்றக்காக அதை பேன் பண்ணுறதுக்காக இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது ரிஸ்க் அதிகம். இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா அது கிரீன் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் வந்து ரிஸ்க் அதிகம். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸர் வந்து வெடிக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஹீட் வந்து எக்ஸஸ் ஆகுறது வந்து அதில் தான் ஹீட் எக்ஸஸ் ஆகுது. அந்த ஹீட்டை வந்து எக்ஸஸ் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து பின்னாடி ஒரு காயில் இருக்குன்னா ரேடியேட்டர் காயில். அதை வந்து நம்ம தண்ணி நார்மலாக வந்து வீட்டில் மக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு மக்கை வச்சு தண்ணி ஊற்றினாலே க்ளீன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆயிரும். இந்த ட்ரிப்பர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது 1 டன் ஏசினா இதுக்கு வந்து 20 ஆம்ஸ் 25 ஆம்ஸ் தான் போடணும். ஸோ 40 ஆம்ஸ் சுவிட்ச் போடுவாங்க, 40 ஆம்ஸ் சுவிட்சுன்னு போடுவாங்க. அது வந்து 2 டன்னுக்கு 3 டன்னுக்கு ஏசிக்கு போடுறது. ஸோ நிறைய பேர் என்ன அடிக்கடி போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 25 ஆம்ஸ்ன்றது இந்த ஏசியோட மேக்ஸிமம் வேல்யூ 25 ஆம்ஸ் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த 25 ஆம்ஸ் மேலே போச்சுன்னா ட்ரிப் ஆயிரும். ஸோ 40 ஆம்ஸ் போட்டுருவாங்க. நிறைய பேர் ட்ரிப்பே ஆகாதுன்றதுக்காக ஒயரை டைரெக்டாக கொடுத்துருவாங்க, ஸ்டெபிளைசர் போட மாட்டாங்க. ஸ்டெபிளைசர் எதுக்காகனா லோ வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டெபிளைசர் கம்பல்சரி, எல்லா ஏசிக்குமே கம்பல்சரி ஸ்டெபிளைசர் போகிறது பெட்டர். ட்ரிப் ஆகாமலே பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு டேஞ்சரான? ட்ரிப் ஆகாமல் பண்ணுறது என்னன்னா டைரெக்டாக வந்து ட்ரிப்பர் சுவிட்ச்லேயே இருக்காது, டைரெக்டாக லைன் வந்து ஏசிக்கு வரும். லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வரும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன் வரும். அப்போ வந்து இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 200-240 வோல்டேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கும் கீழே போகும், இல்லை அதிகமாக போகும்போது வந்து இந்த பத்திக்கிறது, ஷார்ட் சர்க்யூட் ஆகுறது, அந்த மாதிரி இஷ்யூலாம் அதிகமாக எடுக்கும். இந்த கம்ப்ரஸர் வந்து ஏன் வெடிக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா, கம்ப்ரஸர் வந்து லோ வோல்டேஜ் வந்தாலும் வெடிக்கும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் வெடிக்கும். கம்ப்ரஸர் வெடிக்காது, அதுக்கு பைப் லைன் வெடிக்கும். ஸோ அந்த இது வந்து நடக்கிறதுலாம் இந்த வோல்டேஜ் இஷ்யூனால தான்.